श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. ஸ்ரீ யதிராஜ சப்ததி ஆச்சரியமான அனுபவத்தில் இன்றைய தினம் 31வது ஸ்லோகம் சுவாமி தேசிகன் அருளிச் செய்த ஸ்ரீ யதிராஜ சப்ததி. இந்த 31வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ பாஷ்யகார ஸ்ரீ சுக்திகள் கல்பக விருட்சம் போன்றது, கற்பக மரம் அப்படின்ற மரம், தேவலோகத்தில் இருக்கிற மரம், அதை போன்றது என்று தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஹரிபதமகரந்த யந்தின சம்ஸ்ரிதானாம் அனுகத பகுஷாகா தாபமுன்மூலயந்தி ஷமித துரித கந்தா சம்யமீந்திர பிரபந்தாக கதகஜனமனீஷா கல்பனா கல்பவ்ருக்ஷாः ஹரிபதமகரந்த ஸ்யந்தின சம்ஸ்ரிதானாம் அனுகத பகுஷாகா தாபமுன்மூலயந்தி ஷமித துரித கந்தாக சம்யமீந்திர பிரபந்தாக கதகஜனமனீஷா கல்பனா கல்பவ்ருக்ஷாः. சுவாமியின் ஸ்ரீசுக்திகள் கல்பக விருட்சத்தோடு ஒப்பிடுகிறார். கல்பக மரம் ஹரிபதத்தில் சொர்க்கத்தில் இருக்கும். அது எப்பொழுதும் தேனை பெருக்கிக் கொண்டிருக்குமாம், பல கிளைகளை பெற்றிருக்குமாம், தன்னுடைய புஷ்பங்களின் வாசனையை நெடுந்தூரம் பரப்பிக் கொண்டிருக்குமாம். அதனால் துர்க்கந்தம் என்பதே அதனுடைய அருகாமையில் எங்கேயுமே இருக்காது. அதன் நிழலில் அமர்ந்தால் தாபத்தை போக்கும். சம்யமீந்திரருடைய பிரபந்தங்கள், சம்யமீந்திரன்னா பாஷ்யக்காருடைய பிரபந்தங்கள் தேர்ந்த அறிவு பெற்றவர்களுக்கு கல்பக விருட்சம் போல தோன்றுகிறது. அனுதினமும் இந்த ஸ்ரீசுக்திகளை அனுசந்திப்பவர்களுக்கு ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகட் தாமரையாகிய தேனே மலரும் திருப்பாதம் அப்படின்னு ஆழ்வார். அந்த திருவடிகளை தேன் போல இனியதாக காட்டுகிறது இவருடைய ஸ்ரீசுக்திகள். பல வகையான சாக்கங்களை பெற்ற வேதங்களை தழுவி இருக்கிறது இவருடைய ஸ்ரீசுக்திகள். தினமும் பாராயணம் பண்ணுவர்களுக்கு பாபத்தை அடியோடு அழித்து விடுகிறது, கர்ம வாசனையை அழித்து விடுகிறது, தாபங்கள் யாவற்றையும் வேறறுக்கிறது. வாதம் செய்பவர்களுக்கு வேண்டிய யுக்திகள் மிகுதியாக கிடைக்கிறது இந்த ஸ்ரீசுக்தியில். ஹரிபத மகரந்த சம்ஸ்ரிதானாம், இதை தினமும் படிப்பவர்க்கு, இது வந்து அடைபவர்க்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று ராமானுஜருக்கு, இன்னொன்று கல்பக விருட்சத்துக்கு. சம்ஸ்ரிதானாம் தினமும் வந்து அடைபவர்க்கு கல்பக விருட்சத்தில். இங்கே தினமும் வாசிப்பவர்க்கு, படிப்பவர்க்கு, அனுசந்திப்பவர்க்கு. ஹரிபத ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளில், இது ராமானுஜருக்கு. ஹரிபதம்ன்ற சொர்க்கத்துக்கும் ஒரு பேர் ஹரிபதம், அதனால் சொர்க்கத்தின். மகரந்த தேனை, ஸ்யந்தின பெருக்குவன, அனுகத தழுவப்பட்ட, பகுஷாக்காக பல்வகை கிளைகளை உடையது, பல்வகை வேதங்களை உடையது. ராமானுஜருக்கு பல்வகை கிளைகளை உடையது கல்பக விருட்சத்துக்கு. ஷமித துரித கந்தாக, ஷமித துரித பாபங்கள் போக்கடிக்கப்பட்ட வாசனையை உடையது. கதக ஜன வாதம் செய்பவர்களுடைய, மனிஷா கல்பனா புத்தியில் தோன்றும் கற்பனைகளுக்கு, கல்பவிருட்சாக கற்பக மரங்கள் போன்றவை, சம்யமீந்திர பிரபந்தாக பாஷ்யக்காருடைய ஸ்ரீசுக்திகள். வாதம் செய்பவர்களுடைய புத்தியில் தோன்றும் கற்பனைகளுக்கு கல்பக விருட்சம் போல பாஷ்யக்காருடைய ஸ்ரீசுக்திகள் அவருக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்கும், டிப்ஸ் கொடுக்கும். தாபம் உன்மூலயந்தி, சம்சார தாபத்தை வேறறுக்கிறது என்று ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார் பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தியையும் கல்பக விருட்சத்தையும்.
ஸ்ரீ ராமதேசிகாச்சார் இந்த ஸ்லோகத்துக்கு தெளிவுரையில் கற்பக மரங்கள் சொர்க்கலோகத்தில் உயர்ந்த தேனை பெருக்கிக் கொண்டே இருக்குது. பல கிளைகளை உடையது. தங்கள் புஷ்பங்களின் தெய்வீக மனத்தால் நெடுந்தூரம் துர்க்கந்தம் சிறிதுமில்லாமல் செய்வது. தங்களை ஆண்டுபவர்களுக்கு தம் நிழலால் சகல தாபத்தையும் போக்குவது. இதெல்லாம் கல்பக விருஷத்துக்கு. ஸ்லேடை ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கும் ஸ்ரீ சூக்திகளுக்கும், அவருடைய பாஷ்யக்காருடைய ஸ்ரீ சூக்திகளுக்கும் கல்பக விருட்சத்திற்கும். ஸோ கல்பக விருட்சம் சொர்க்கலோகத்தில் உயர்ந்த தேனை பெருக்கிக் கொண்டே இருக்கு. பல கிளைகளை உடையது. தங்கள் புஷ்பங்களின் தெய்வீக மனத்தால் நெடுந்தூரம் நல்ல வாசனையை பரப்புகிறது. துர்க்கந்தம் சிறிதும் இல்லாமல் செய்கிறது. தங்களை ஆண்டுபவர்களுக்கு தம் நிழலால் சகல தாபத்தையும் போக்குகிறது. சரி, எப்படி பாஷ்யக்காருடைய ஸ்ரீசுக்திகள்? ஸ்ரீ பாஷ்யக்காருடைய ஸ்ரீசுக்திகள் அறிஞர்களின் கற்பனையில் கற்பக மரங்களாகவே தோன்றுகிறது. என பிற மதத்தினரை வெல்ல வேண்டிய அத்தனை அம்சங்களும் இதில் இருக்கு, அகப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த ஸ்ரீசுக்திகள் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் உள்ள அடியார்களுக்கு பருகும் தேனை காட்டுகிறது. பல்வேறு கிளைகளை கொண்ட வேதங்களை முற்றும் தழுவி நிற்கிறது பாஷ்யக்காருடைய ஸ்ரீசுக்திகள். ஆராய்ந்து அனுபவிப்பவர்களுக்கு பாபம் சிறிதுமில்லாமல் போக்குவது பாஷ்யக்காருடைய ஸ்ரீசுக்தி. முக்திக்கு வித்தா இருப்பதால் சம்சார தாபத்தை வேறறுப்பது பாஷ்யக்காருடைய ஸ்ரீசுக்தி. பிற மதத்தினரோடு வாதம் புரியவர்களின் உள்ள கற்பனையில் உள்ள இந்த ஸ்ரீசுக்திகள் இவ்வாறு கற்பக மரமாய் காட்சியளிக்கிறதுங்கிறார் வேதாந்த தேசிகன். எவ்வளவு ஆழங்கால் பட்டு ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி பாஷ்யக்காருடைய ஸ்ரீசுக்திகளை. அஸ்மத் ஆச்சாரியன் தெரிவிக்கிறார், உடையவருடைய ஸ்ரீசுக்தியானது தேவலோகத்தில் உள்ள கல்பவிருட்சம் போன்றது என்கிறார். சாக்கோட்டகம்னு ஒரு மரம் இருக்கான். அதுக்கு அதிக கிளை கிடையாது, அடர்ந்த இலை கிடையாது, பூத்து பிஞ்சு விட்டு பழம் பழுக்காது. அது வழிப்போக்கனுக்கு இலைப்பார நிழலை தராது. தாகமடங்க பசியார பழரசமோ பழமோ அளிக்காது. ஒருவித பயனுமற்ற மரம் இருந்தால் என்ன, பட்டுப்போனால் என்ன? அதுபோல இல்லை இந்த மரம், கல்பக விருட்ச மரம். தேவருலகில் அமராவதி என்ற நகரில் ஒரு மரம் இருக்கு. அதற்கு கற்பக விருட்சம்னு பேர், கல்பக மரம். அதற்கு பல கிளைகள் உண்டு, அடர்ந்த இலைகள் உண்டு. மரம் முழுதும் பூத்து குலுங்கும், நறுமணம் வீசும், கொத்து கொத்தா பழங்கள் தொங்கும், தேன் ஒழுகும். அந்த மரத்தின் அடியில் சென்றவர்கள் இளைப்பாறலாம், பசியாறலாம், தாபங்களை போக்கிக் கொள்ளலாம். மனம் கமழும், காற்று வீசும். தேவேந்திரன் உட்பட அனைவரும் மரத்தின் கீழே வந்து என்னென்ன வேண்டும்னு நினைக்கிறாளோ கேட்குறாளோ அந்தந்த பொருள்களை எல்லாம் அது அளிக்கும். அவரவர் பாப்பங்களை போக்கும். இத்தகைய கற்பகம் போன்றது ஆச்சாரியருடைய ஸ்ரீசுக்தி, ஸ்ரீ பாஷ்யக்காருடைய ஸ்ரீசுக்தி. எப்படி அப்படின்னா, ஸ்ரீமத் ராமாயணத்தை பாராயணம் பண்ணுபவர்களுக்கு அது அவரவர்களுடைய புத்தி கௌசல்யத்தை அறிவு நுட்பத்திற்கு ஏற்ப பல ரசங்களும் பல பொருள்களும் தோன்றுவது போல் உடையவர் ஸ்ரீசுக்தியிலும் கிடைக்கும். இந்த மாதிரி பல ரசங்களும் பல பொருள்களும் சார்வாக சாங்கிய ஜைனாதி மதங்களின் நூல்கள் போன்று நமது மதம் புரியாததாய், நிஸ்சாரமாய், வேத விருத்தமாய், பாப்பங்களை வளர்ப்பதாய் இருக்கவே இருக்காது. பெருமானுடைய திவ்ய தம்பதிகளுடைய ஸ்வரூபம், ரூபம், குணம் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக தேன் போல கொடுப்பவை. இவருடைய ஸ்ரீசுக்திகள் பச்சை தேனை, எனக்கு தேனே பாலே என்று ஆழ்வார்கள் அனுபவிப்பது போல நமது பாப்பத்தை போக்கி எம்பெருமான் திருவடியாகிய தேனை பொழியும். கல்பவிருட்சம் தேவலோகத்தில்தான் ரசத்தை பெருக்கும். இவையோ பூமியிலும் வானுலகிலும் தேன் போன்ற ஆனந்தத்தை பெருக்கும். அதாவது பிற மதவாதிகளை வெல்வதற்கு வேண்டிய ரசமான அர்த்தங்களை, ஹேத்துக்களை கொடுக்கும். பரமனின் திருவடிகளை தேன் போன்று அனுபவிக்கச் செய்யும். முற்றிலும் பிறர் மதம் போன்றில்லாமல் வேத பிரமாணங்களையே கிளைகளாக, சாக்கைகளாக தழுவி நிற்கும் ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகள். வேதத்தை ஒப்புக்கொண்டும் அதில் சில வாக்கியங்கள் தான் பிரமாணம் என்று கொண்ட சங்கராதி மதம் போலில்லாமல் வேதம் முழுவதையுமே பிரமாணமாக கொண்டிருக்கும். எனவே வேதம் முழுவதும் விசிஷ்டாத்வைதம் எனும் கொள்கையை கொண்டது என்பதை நிரூபித்து காட்டும். அது இல்லாமல் இவை நம் பாபங்களை போக்கும். தினே தினே ச வேதாந்த ஸ்ரவணாத் பக்தி சம்யுதாத் குரு சுஷ்ருஷயா லப்தாத் கிருச்ராஷீதி பலம் லபேத். தினே தினே ச வேதாந்த ஸ்ரவணாத் பக்தி சம்யுதாத்.
குரு சுஸ்ரூஷயா லப்தாத் கிருச்ராஷீதி பலம் லபேத். தர்மசாஸ்திரத்தில் அந்தந்த பாபங்களுக்கு ஏற்ப கிருச்சிரங்கள் பண்ண சொல்லியிருக்கு. கிருச்சிரம் அப்படின்னா ஒரு கிருச்சிரம் என்பது இந்த காலத்தில் சுமார் 12 ரூபாய். இதை மந்திரத்தை சொல்லி ஒரு வேதம் ஓதிய பிராமணனுக்கு கொடுத்தால் ஒரு குறிப்பிட்ட பாபம் போகும் என்று சொல்வர். தர்மசாஸ்திரத்தில் அந்தந்த பாப்பங்களுக்கு கிருச்சிரங்கள், இது இந்த கிருச்சிரம் அந்த கிருச்சிரம்னு சொல்லியிருக்கு. ஆச்சாரியனுக்கு சுஸ்ரூஷை செஞ்சுட்டு அவருக்கு சேவை பண்ணிட்டு கைங்கரியம் பண்ணிட்டு பக்தியோடு தினந்தோறும் வேதாந்தத்தை ஸ்ரீபாஷ்யம் போன்ற ராமானுஜ ஸ்ரீசுக்திகளை செவிமடுத்து கேட்டு வந்தால் போதும். அது 80 கிருஷ்ணங்களை பண்ணினதுக்கு சமமாகும். 80 கிருஷ்ணங்கள். எனவே ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் நாம் பண்ணிய பாப்பங்கள் எல்லாவற்றையும் போக்கும். அகிலேத்யாதி பாஷ்யஸ்ய தசார்த்தான் அபிதத்மஹே. ஸ்ரீ பாஷ்யத்தின் மங்கள ஸ்லோகமான அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே விதத்த விவித பூத விராத ரட்சைக தீட்சே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா என்ற மங்கள ஸ்லோகத்திற்கு சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார், அகிலேத்யாதி பாஷ்யஸ்ய தசார்த்தான் அபிதத்மஹே. அந்த மங்கள ஸ்லோகத்திற்கு 10 பொருள்களை கூறுவோம் என்கிறார் சுவாமி தேசிகன். பல்வகை பொருளை ஊகித்து உணரும் அறிவுடையவர்களுக்கு அந்த இடத்திற்கு ஏற்ப பற்பல பொருள்களை ஊகித்து சொல்லும்படியான சொல் அமைப்பை, பொருட்செறிவை, ஆழத்தை உடையது பாஷ்யகாருடைய ஸ்ரீசுக்தி. எனவே இவர் நூலை கற்றவர் உத்தம புருஷராயும் நற்குணங்கள் பெற்றவராயும் கல்பகவிருட்சம் போன்று உதாரராயும் வள்ளலாயும் பாபம் கழிந்தவராயும் வேதாத்தியன சம்பன்னராயும் பகவானின் கல்யாண குணங்களை தானும் அனுபவித்து பிறரை அனுபவிக்கும்படி செய்பவராகவும் இருப்பார். யார் பாஷ்யகாரர் ஸ்ரீசுக்திகளை கற்கிறார்களோ அவர்கள் உத்தம புருஷராயிருப்பார்கள், நற்குணங்கள் பெற்றவராயிருப்பார்கள், கல்பகவிருட்சம் போன்று வள்ளலாயிருப்பார்கள், பாபம் கழிந்தவராயிருப்பார்கள், வேதாத்தியன சம்பன்னராயிருப்பார்கள், பகவானின் கல்யாண குணங்களை தானும் அனுபவித்து பிறரை அனுபவிக்க வைப்பார்கள். இப்படி ஆச்சரியமாக முந்தின 2 ஸ்லோகத்தில் ஸ்ரீபாஷ்யகார ஸ்ரீசுக்திகளை உத்தம ஸ்திரீயாக உருவகம் செய்து கற்பனை சிறகை விரித்து புகழ்ந்தனர். இதில் பிரபந்தாகா என்று ஸ்ரீ பாஷ்யகாரர் அளிச்சைகளை ஆண்பால் சொல்லால் குறிக்கிறார் என்பது விசேஷம். உத்தம புருஷன் அது குறிப்பு. தேவலோகத்து கல்பகவிருட்சம் புகழுக்குரியது தான். இந்த நூல்கள், பாஷ்யகாரன் நூல்கள் இந்த உலகின் கல்பகவிருட்சம். எவ்வளோ ஆச்சரியமாக அதை ஒப்பிட்டு சொல்கிறார். சம்யமீந்திரர் என்ற பதம் சுவாரஸ்யம். இந்திரலோகத்து கல்பவிருட்சங்கள் உபமானம். அந்த கல்பகவிருட்சங்கள் மகரந்த தேனை சுரக்கும். அண்டினவர் சுவைப்பர், மகிழ்வர். யதீந்திர நூல்களை பயில்பவர் சம்ஸ்ரிதர். எம்பெருமான் திருவடி தாமரைகளில் சுரக்கும் தேனை நுகரலாம். விஷ்ணோ ஓ பதே பரமே மத்வ உற்சக. தேனே மலரும் திருப்பாதம் என்றெல்லாம் புகழ்பெற்ற எதிலிருந்து? யதீந்திர பிரபந்தங்களிலிருந்து. மற்றையோர் பாஷ்யங்களிலே கசப்பு தான் இருக்கும், சாரம் இருக்காது. ஹரி பதமே மகரந்தத்தேன். இந்த உலகில் யதீந்திர பிரபந்த பரிச்சயத்தின் போது ரசிகருக்கு கிடைக்கிறது. பெருமாள் திருவடி சேர்ந்த பிறகு கிடைப்பது வேறு விஷயம். மோட்ச சாம்ராஜ்யத்தில் இங்கேயே அது கிடைக்கிறதுன்னா அது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கணும். அந்த பாஷ்யகாருடைய ஸ்ரீசுக்தி கல்பனை விரிந்து பரவும் அளவுக்கு கல்பகவிருட்சம் பலனை தரும் என்று புகழ் பேச்சு உண்டு. கதக ஜனம நீஜா கல்பனா கல்பவிருட்சாக. யதீந்திர பிரபந்தங்கள் பற்றி தார்க்கிகர்கள், இலக்கிய விமர்சகர்கள், உலகியலில் கதகரான வம்பு பேச்சாளர்கள் கேட்கலாம். அவை இலக்கியமா, ரசிக்கக்கூடியதா, புத்தியால் ஆராய்ந்து அர்த்தானுபவம் ரசனை செய்ய எல்லாம் இடம் தருமா அப்படின்னு வால்மீகி, கம்பர், காளிதாசர் போன்றவரின் படைப்புகள் போல் இலக்கிய நுகர்வுக்கு பாஷ்யகார ஸ்ரீசுக்திகளுக்கு வாய்ப்பு உண்டா என்று கேட்கலாம். வேதாந்த தேசிகனே பிரமாணம். அவர் சொன்னாரே, அஸ்மத் ஆச்சாரியன் சொன்ன மாதிரி அந்த மங்கள ஸ்லோகத்திற்கே 10 அர்த்தங்கள் விவரிக்கிறோம் என்றார் தத்துவ டீகை. சம்யமேந்திர பிரபந்தாக சம்ஸ்கிருதானாம் தாபம் உண்மையிலயந்தி. படித்தவர் தாபத்தை அடியோடு நீக்கிவிடும். கல்பக விருட்சங்கள் இந்திரன் சொத்து. யதீந்திரருடைய ஸ்ரீசுக்தி நமக்கு வந்த சொத்து. பிரபந்தங்கள் ஸ்ரீசுக்தி பரிச்சயம் உள்ளவர்கள் உத்தம புருஷர்கள். கல்பக விருட்சத்தைக்கு ஈக்குவலாக இருப்பார்கள். பாபமே அற்றவர்கள், உதாரர்கள், வேதாத்தியன சீலர்கள், பகவத் கதாமிருத வருஷம் பொழிபவர்கள்,
இப்படி ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் சுவாமி. தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.